ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு கடாய் காய வச்சுட்டேன். கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுருக்கேன். நான் ஒரு 4 பேர் அளவுக்கு தான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். ஒரு நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து முதல் நாளே ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது குக்கரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இங்கே ஜிகே ஃபுட் கைமணம் மசாலாவோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 2.25 ஸ்பூன் இருக்கும். 2 ஸ்பூன் இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே லேசாக வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணலான்னு. குழம்புக்கு தாளிச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை,
நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மசாலா கூட கொஞ்சமாக வேக வச்ச கொள்ளும் போட்டுக்கிறேன். இதில் ஊற்றிடலாம். ஒரு அரை கரண்டி அளவுக்கு வேக வச்ச கொள்ளும் போட்டு அரைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட என்ன காய் அவைலபிள் இருக்கோ இந்த 3ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் முழு தேங்காய் இருந்தால் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பத்தலை காய் வேகிறதுக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றினாலே போதும். உப்பு போட்டுக்கலாம். காய் வேகட்டும் கொஞ்சம் நேரம். பார்த்தீங்கன்னா காய் ஒரு 1/2 வெக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கொள்ளை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, மணமும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ காலையில் நான் இப்போது இட்லிக்கும் ரைஸுக்கும் ஒரே குழம்பாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க, நல்ல மணமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்தை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.